தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இருதரப்புலயும். இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி, மாறி மாறி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. வெறி கொண்டு அடிச்சுக்கிறாங்க. இதனால உண்மையான பாதிப்பு யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி பொலிட்டிகோ இருக்காங்க இல்லையா? மேற்குலக சார்பான ஒரு மீடியா. ஏன்னா அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. கரெக்டான செய்திகள்லாம் சொல்றவங்க இல்லையா? அப்படியே அற்புதமான இதெல்லாம் வந்து கல்வெட்டுல பதிச்சு வச்சுட்டு உட்காந்துக்கணும் அது பக்கத்துல. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயங்கள அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்ல துல்லியமா இருக்கும் டேட்டாஸ்லாம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பொலிட்டிகோ வந்து துல்லியமான கல்வெட்டுல பதிக்கக்கூடிய விஷயத்த குடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உக்ரைனியன்ஸ் தொடர்ந்து ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸ் அடிக்கிறத உக்ரைனுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. ஏன்னா ரஷ்யா கிட்ட எனர்ஜியே இல்ல, ஆயிலே இல்ல அவங்களுக்கு. பெட்ரோல் இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல இந்த கல்வெட்டுல பதிக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கலை வந்து யார் கொடுத்துக்கிறா? பொலிட்டிக்கோ தரப்புல இருந்து கொடுத்துக்கிறாங்க. உக்ரைன் வெற்றி, நாங்க இந்த ரிஃபைனரி அடிச்சிட்டோம், அந்த ரிஃபைனரி அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. உண்மையாலுமே இதனால ரஷ்யாக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படியா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? நார்மலா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யா 10 மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கான க்ரூட் ஆயில வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து அதை ரிஃபைன் பண்றாங்கல்ல, அதுல வந்து எந்த அளவுக்கான க்ரூட் ஆயில வந்து ரஷ்யா வந்து அவங்க தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.7 மில்லியன் பேரல்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ ரஷ்யா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்ல 40% சேவ் பண்ணாலே போதும். அவங்க எக்கனாமிக்கு தேவைப்படக்கூடிய ஆயில அவங்களால ரிஃபைன் பண்ணி எடுத்துக்க முடியும். சரி, ஓகே. இப்போ உக்ரைனால எந்த அளவுக்கு ஆயில் ரிஃபைனரிஸை தாக்கி அழிச்சிட முடியும் அப்படிங்கிறது போல கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட 60% ஆயில் ரிஃபைனரிஸை உக்ரைனால தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பார்க்கும்போது தெரியுது, தத்தரிஸ்தான்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரிலாம் அடிக்கிறாங்கன்னா சரி, ஓகே, அவங்களால 60% அடிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40% ஆயில் ரிஃபைனரை ரஷ்யா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்கனாலே போதும். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிற ஆயில வந்து அவங்க எடுத்துக்கலாம், அவங்க ரிஃபைன் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொடுத்துக்கலாம். அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது போல நடந்துருச்சுன்னா உக்ரைன் மேல பல நாடுகளும் போர் தொடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. குறிப்பா நம்மளே போர் தொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுடைய எக்கனாமி அதல பாதாளத்துக்கு போயிடும். உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் ரஷ்யா ஆயில், க்ரூட் ஆயிலை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த நாடுகளுக்குலாம் அந்த ஆயில் இல்லை அப்படின்னா காரணம் உக்ரைன் தான் அப்படின்னு கையை காமிச்சாங்க அப்படின்னா பல நாடுகளும் ரொம்ப கிரைசிஸுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம்லாம் கடுமையான எச்சரிக்கையை வந்து உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆயிலோட விலை தாறுமாறா போயிடும். இதனால உலகமே முடக்கப்படும் அப்படிங்கறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சவுதி அரேபியாலாம் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாற ரேட் ஏற்றிடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் வாங்க முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யா அவங்களுக்கு வேணுங்கிற ஆயில ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா இதுல ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ரஷ்யாவுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து கம்மியாயிரும். அது மட்டும் இல்ல, இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா எல்என்ஜி கேஸ் இருக்கு. இப்ப ஆயில் ரிஃபைனரி, எல்என்ஜி கேஸ் எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகள் தான் பினான்சரா இருக்கிறாங்க. யாருக்கு? உக்ரைனுக்கு. இப்ப அப்படி பினான்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பினான்சியர்ஸ்க்குலாம் அதல பாலாதத்துக்கு போயிட்டாங்கன்னா உக்ரைன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவாங்க? அதல பாலாதத்துக்கு போயிருவாங்க. அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா தவுக்க தான் போறாங்க. ஸோ இது எப்படி சுத்தி பார்த்தாலும் இவங்களுக்கு தான் இழப்பே தவிர ரஷ்யாக்கு இழப்புகள் இருக்கும். ஆனா அந்த மக்கள் மத்தியில எழக்கூடிய பிரச்சனைகள் அத ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாரு, அது எப்படி வந்து மாத்த போறாரு அவருக்கு சாதகமா அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆனா ரஷ்யால இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையா ரஷ்ய அதிபரை வந்து நம்புறாங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட் அங்க இருக்கிறதுனால ரஷ்ய அதிபருக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு அதிகமா இருக்கிறதுனால அவரோட இலக்கை வந்து அடையிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய வீரர்கள், அதாவது ராணுவ வீரர்களுக்கு வந்து ஒரு மாரல் வேல்யூ இருக்கும். நம்ம அதிபரை வந்து நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மாரல் வேல்யூ இருக்கும். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தந்தை மாதிரி இல்லையா? ஸோ நம்ம அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் முன்னாடி களத்துல இன்னும் போராடுவாங்க. கூப்பிட்டோம்னாலும் அதிகமான அடி வாங்குறாங்க. மேற்குலக நாடுகள் இப்படி 60 பில்லியன் கொடுத்துக்கிறாங்க. இது போல விஷயங்கள்லாம் தெரிய தெரிய அதிகமான வீரர்கள் வந்து சேருவாங்க. அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கப்படும். ஏன்னா ஆல்ரெடி அந்த நாடு வார் எக்கனாமி மோடுக்கு மாறிடுச்சு. வார் எக்கனாமிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே நம்மளுக்கு பல பதிகள் தேவைப்படும். ஏன்னா அந்த நாடு வந்து நார்மலா வர்த்தகம் பண்ணி ஒரு நாட்டுல போய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வேற. அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த நாடு போர்க்களத்துல இருக்கும்போது அந்த நாட்டுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களே செஞ்சுக்கிட்டு அந்த வீரர்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இது ஒரு சும்மா சுருக்கமா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப சொல்ல வர அப்படி இருக்கும்போது ரொம்ப கடுமையான சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டாலும் அதை வந்து அவங்க பிரியமா எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் இது நம்ம நாட்டுக்காக, நம்மளுக்காக அப்படிங்கிறது போல.
ஸோ ஆல்ரெடி அந்த நாடு வந்து எக்கனாமிக் மோடுக்கு வந்து மாறிடுச்சு. அடாப்ட் ஆயிட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் அதிகமான பேரு ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதே சூழல் உக்ரைன்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. உக்ரைனோட மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க உக்ரைனை விட்டு. அது மட்டும் இல்லாம சான்ஸ் கிடைச்சதுன்னா அதிபரை எந்த டைம்ல தள்ளி விட்டு வேற ஒருத்தர் அதிபரா உட்கார வைக்கிறதுக்கு அங்க இருக்கிற மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, மக்களோட பிரியம் அந்த அதிபர் மேல இருந்ததுனா தான் அந்த அதிபரை காக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தோணும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து பிடிக்கல அப்படின்னா, ஏன்னா இப்ப ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், அவங்க தம்பி தங்கச்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் காப்பாத்தணுன்றதுக்காக தான் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிக்கிறாங்க. இப்ப அவங்களையும் பிடிச்சிட்டு வந்து இங்க தான் ஓட போறாங்கன்னா அவங்க எதுக்காகப்பா சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது போலதானே இருக்கும். ஸோ அவங்களோட மாரல் வேல்யூ பயங்கரமா கம்மியாகும். அந்த ரிசல்ட்டா நம்ம இப்ப ஃப்ரண்ட் லைன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கரண்டா இருக்கக்கூடிய அதிநவீனமான பிரிகேட், உக்ரைனோட பிரிகேட்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டான பிரிகேட்ஸ் எல்லாமே பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரீக்ரூப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது காம்பேட் கேப்பபிலிட்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப 47வது மெக்கனிஸ் பிரிகேடுக்கு காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் போயிருச்சு அப்படிங்கிறதோட தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசா எடுத்துருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, மற்றபடி பெருமளவுல ட்ரைனிங்லாம் இருந்திருக்காது. அவங்க இவங்களோட அடாப்ட் ஆகி ஃப்ரண்ட் லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரிகேட் இருந்து செஞ்சா மட்டும்தான் இப்போ புதுசா ட்ரைனிங் ஆகிறவங்களால நின்று ஏதாவது செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் வந்துட்டாங்க. ரஷ்யாவோட 50 வருஷம் பழமையான ஒரு பிரிகேடு ஒயிட் ஹவுஸ். அந்த ஒயிட் ஹவுஸ் சாச்சுரேட்டனியா பகுதிக்கு வந்துட்டாங்க. அது கூட இன்னும் 10,000 வீரர்கள் இருக்கிறாங்களாமா. இப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரெஷ்ஷா வரக்கூடிய வீரர்கள் ரஷ்யாவோட எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரிகேட்ஸ் எடுத்து தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. இதுல எப்படி வந்து ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி 1, 2 அடிச்சு தீப்பத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா, அதனால 1 நாள் 2 நாள் தான், 3ஆவது நாள் 4ஆவது நாள் ரஷ்யா அதை ரெடி பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் எதுக்குறா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு விடு, அவன் எப்படி வந்து அடிக்கதான் போறான், ஸ்டாப் பண்ணு, ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி கட் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் சான்ஸ்னு பல நாடுகளும் ப்ரொடியூஸ் பண்றவங்க ஆயில கட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆயிலோட விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக, அதிகமான லாபம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது உக்ரைன் மேல இன்னும் பல நாடுகளுக்கு அதிருப்தி ஏற்படுறதுனால பல நாடுகள் உக்ரைனுக்கு எதிராக திரும்புறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, உக்ரைன் இதனால கெட்ட பேரை தான் வாங்கிக்கிறாங்களே தவிர இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் உக்ரைன் வந்து ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸ் அடிக்கிறதுனால இழப்புகள் என்ன ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இப்போ உக்ரைனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இது போல விஷயங்கள்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது டிடெக் இது உக்ரைனோட மிக பிரதானமான ஒரு பிரைவேட் கம்பெனி. இந்த எனர்ஜி தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஒரு நாளைக்கு 43 மில்லியன் கிலோவாட்ஸ் அளவுக்கான பவரை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனுக்காக. ஸோ இப்படி இருக்கும்போது ரஷ்யா தாக்குனதுனால இந்த கம்பெனிக்கு மட்டுமே 78% அந்த எனர்ஜி ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 33 மில்லியன் கிலோவாட் அளவுக்கான எனர்ஜி ஷார்டேஜ் இருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய அணு உலைகளை அவங்க ஓவர் டைமா லோடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வேணுங்கிற தெர்மல் பவர் பிளான்ட், அதுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட் அடிச்சாங்க அப்படின்னா, இப்ப எப்படி இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜப்ரோஷியா பவர் பிளான்ட்டோட எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து இலக்க வச்சுட்டாங்க. அதனால கோல்டு ஷட்டவுனுக்கு போயிடுச்சு. அதே போல உக்ரைனோட மற்ற எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஷட்டவுன் மோடு கொண்டு வர மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா உக்ரைனால எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. உக்ரைனுக்கு பயங்கர இழப்பாக போயிடும். இதனால ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு கூட வேணுங்கிற கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு கம்பெனிக்கான இழப்பு மட்டுமே இந்த அளவுக்கு இருக்கும்போது எந்த அளவுக்கு உக்ரைன்ல இருக்கிற மக்கள் பாதிப்படைவாங்க. இது கம்பேர் பண்ணும்போது உக்ரைனுக்கு தான் இப்பவும் இழப்பு. ஏன்னா ஒரு தடவை ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரியில கை வச்சதுக்கு தான் இப்படி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனுக்கு தான் இழப்புகள் அதிகமா இருக்கே தவிர ரஷ்யாக்கு இல்ல. ரஷ்யாக்கு இழப்புகள் இருக்கு, பொருள் இழப்புகள் இருக்கு. என்ன ஒரு நாளுக்கு அட்டாக் பண்ணுங்கிறது வேணா கம்மியாகலாம், ஒரு நாள் தள்ளி போகலாம். ஃப்ரண்ட் லைனுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு போறதுக்கு 1 நாள் 2 நாள் டிலே ஆகலாமே தவிர மற்றபடி பெருத்த சேதம் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது எல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.